பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மறுபடியும் நாம் ஒருவர் இந்த புதிய ஆண்டிலே சந்திக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன், நம்புகிறேன். மெய்யாகவே உங்களுடைய இந்த பண்டிகை நாட்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள் நம்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இப்படி சந்திக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு பாராட்டின ஒரு மிகப்பெரிய கிருபை. நாம் அதை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள நமக்குள்ளாக பலன் உண்டாகும். விசுவாசத்தில் நாம் பெருகுவோம். அது மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் ஆமென், கர்த்தர் நம்மை அவைகளிலிருந்து தாண்டி செல்லக்கூடிய பலனை, கிருபையை இந்த வசனத்தின் வழியாக தருகிறார். ஆமென். மலையை உடைக்கின்ற ஒரு சம்மட்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நமக்கு பெருக ஆமென், நாம் கிறிஸ்துவின் வழியாக இன்னும் கிறிஸ்துவின் சாயலை நாம் முழுவதுமாக நாம் தரித்து கொள்ளுகிறோம் என்பதுதான் மிகவும் உண்மையானது. ஆகவே கர்த்தருடைய வசனம்தான் நமக்கு ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நமக்கு போஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இதை எப்படி வாசிக்கிறது, எப்பவும் போல தானே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காட்டிலும் நாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் வாசிக்கணும். அதே நேரத்தில் காலையும் மாலையும் நமக்குரிய ஒரு நல்ல நேரத்தை எடுத்துக்கொண்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அந்த நேரத்தை அதிகமாக செலவிட வேண்டும். அப்படி செலவிடும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பலன் நமக்கு உண்டாகிறத நாம் பார்க்க முடியும். நம்ம சோர்ந்து போக மாட்டோம். நம்ம பலனடைந்து உயர பறப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பிரத்யேகமான வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டு நம்மோடு கூட பேசுவாராக. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். விசேஷமாக இந்த வார்த்தையை எங்கே எப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இது கர்த்தர் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டெடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த மீட்பின் சமயத்தில் அவர்களுக்கு வருகின்ற கிருபையை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். அதான் மிக முக்கியமானது. யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விட்டு அவனை வழி நடத்தும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்குறோம். பட்டயத்திற்கு, பிரச்சனைகளுக்கு, போருக்கு, யுத்தத்திற்கு இப்படி வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எருசலேமின் நகரத்தை கட்டுகின்ற விதத்திலே அதை சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுகிறார். மேசியாவினுடைய ஆட்சி இந்த பூமியிலே உண்டாகும் என்று சொல்லி ஜனங்கள் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையிலே அந்த மேசியா வரப்போகிற மேசியா என்பதை அறிந்திருந்தபடினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் வம்சங்கள் எல்லாரும் அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். காரணம், இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதை அவர் எங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார் என்றால், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு அவர் அதை வாக்கு பண்ணினார். அந்த வாக்கு தத்தத்தை அவர் தொடர்ச்சியாக நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு ஒரு மனிதன் கிடையாது. அவர் வாக்கு பண்ணினால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும், அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நம்மை தொடர்ச்சியாக இயங்கச் செய்வார், நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பார் என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த வசனத்தில், இந்த பின்பகுதியில் 3 மிக முக்கியமான காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் ஜனங்கள் என்று சொல்லுகிறார். என் ஜனங்கள், அது யார் அவருடைய ஜனம் என்றால், சங்கீதம் 81:13 நீங்கள் வாசித்து பார்ப்பீர் என்றால், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலை என் ஜனம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் வெளிப்படுகிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே இந்த பூமியிலே அவர் மறுபடியும் வருகிறதை பார்க்கிறோம். ஸோ மேசியாவின் நாட்களுக்காக
உலக ஜனங்கள் எல்லாரும் ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது உடன்படிக்கையின் காலங்களில் ஆண்டவர் மிகவும் அற்புதமாக அவர்களோடு நேரடியாக பேசுகிறார். பின்பாக தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுகிறார். பின்பு அவர்களை சரியாக வழி நடத்துவதற்கு ராஜாக்களை நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதங்களில் ஜனங்களை அவர் ஒழுங்குபடுத்தி அவர் சரியாக இந்த பூமியில் அதை படைத்ததனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வழி நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய மேய்ச்சல் உள்ள எல்லா கனிகளையும் அவர்கள் புசிப்பார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நாம் அந்த மேய்ச்சல் உள்ள அந்த ஆசீர்வாதங்களை புசித்து கொள்ள முடியாது. நன்றாக இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு இதை விளங்கும்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு வீட்டிலே குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அதிலே நாம் மிகுந்த சந்தோஷம் எப்பொழுது உண்டாகும்? கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து பாடும் பொழுது உண்டாகும். அப்புறம் நம்ம டைனிங் எல்லாரும் உட்கார்ந்து உணவருந்து சாப்பிடும் பொழுது உண்டாகும். எல்லாரும் சேர்ந்து விளையாடும் பொழுது அந்த மகிழ்ச்சி உண்டாகிறதை பார்க்கிறோம். நன்றாக கவனியுங்கள். இதில் எப்பொழுது இந்த என் ஜனம் என்கிற அந்த உறவு எப்பொழுது வருகிறது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒன்றாக கூடும் பொழுது இந்த அன்பு அங்கே பரிமாறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். என் பிள்ளைகள் வருவாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அவர்களுக்கென்று என்ன செய்யலாம், பிரத்யேகமாக படிப்பு முடிச்சுட்டு வருவாங்க, இல்லை வேலை முடிச்சுட்டு வருவாங்க. எவ்வளோ வயதானால் கூட, பாட்டியானால் கூட அம்மா வந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அவ்வளவு தனித்துவமாய் என் ஜனம், என் பிள்ளை, என் மகன் என்று சொல்லி அவர்கள் அதை உரிமையாக சொல்ல காரணம், அவர்கள் அதை உலகத்தில் பெற்றெடுத்ததினால் இந்த உறவை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பரமபிதாவைய தகப்பன் நம்மை என் ஜனம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். உடன்படிக்கையின் ஆண்டவர் நாம் வழிவிலகி போகக்கூடாது என்று சொல்லி இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஒரு சிறு கூட்டமாகத்தான் அவர்கள் எகிப்திற்குள்ளாக செல்லுகின்றார்கள். ஆனால் பல 100 ஆண்டுகள் அவர்கள் பலத்த ஜாதியாக அவர்கள் மாறியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்கள் சொன்னபடி அங்கே நடக்கிறது. பாருங்கள், ஒரு பெரிய கூட்டமாக மாறிவிட்டார்கள். எகிப்திற்குள்ளாக, ஒரு அடிமையின் தேசத்திற்குள்ளாக போய் அவர்கள் இப்பொழுது பெரிய ஜாதியாக மாறிவிட்டார்கள். இந்த கோத்திரத்தை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்களை வழிநடத்துவதற்கு மோசே என்கிற தலைவனை அவர் கண்டுபிடிக்கிறார். இவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? ஆதியாகமத்தில் உருவாக்கி ஆபிரகாமுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அவர்களை பிரித்தெடுத்து வழி நடத்தி இப்படி காரியங்களை ஆண்டவர் அழகாக செய்து வருகிறதை பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தை அவர் சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே அவர்கள் பூமியின் வம்சம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். ஒரு கடவுள் நேரடியாக மனிதனிடத்தில் அவருடைய அர்ப்பணம், அவருடைய கீழ்ப்படிதல் அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த வார்த்தையினால தான், அது மாத்திரமல்ல, கடற்கரை மணலத்தனையாய் ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடும் என்றால் அப்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவ்வளவு மிகப்பெரிய துல்லியமாக அந்த வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார். ஆம், அவர் சொன்னபடி நடந்திருக்கிறதா? இன்றும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆம், அவருடைய ஜனங்களை கைவிடுவதே இல்லை. இஸ்ரவேல் என்பது அவருடைய கோத்திரம். அந்த 12 கோத்திரத்தையும் அவர் பிரித்தெடுத்து அதற்கு ஒரு தலைவனாகிய மோசேயை கொண்டு வந்து பல ஆண்டுகள் வழி நடத்தி அவர்களுக்கு பல அனுபவங்கள் எல்லாவற்றிலையும் பாருங்கள். மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்துகிறது. அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு இரவிலே பாதை காண்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, பகலிலே வெயிலும் குளிரும் எந்த காரியங்களும் அவர்களை சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவருடைய ஜனத்தை அவர் அவ்வளவாய் பாதுகாக்கிறார். அதனால்தான் சொன்னேன், என் ஜனம் என்று சொல்லும் பொழுது, என் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அவர் எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்கள். அதை காட்டிலும் இன்னும் சொல்லப்போனால், உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய மீட்பின் நாயகர் அவர் சர்வ வல்லவர், நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு அக்ரிமெண்ட் எழுதினா அது அவர் என்ன செய்ய மாட்டார், அதில் திருத்தி எழுதவே மாட்டார். ஒரு தடவை எழுதினா அது சரியாக இருக்கும். அப்படித்தான் தன்னுடைய இரத்தத்தினால் அந்த உறவை அவர் புதுப்பித்து கொண்டார். அந்த உறவு மிகவும் ஆழமான உறவு.
புதிய உடன்படிக்கையில் நீங்களும் நானும் இருக்கிறோமே, நீங்களும் நானும் அந்த மேசியாவை அறிந்திருக்கிறோமே, வேதத்தின் வழியாக கற்றுக்கொண்டு வருகிறோமே. என் ஜனம் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒரு பக்தி மாத்திரமல்ல, ஒரு வைராக்கியம் மாத்திரமல்ல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுத்து செயலாற்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. நாம் அவரிடத்தில் ஒரு தகப்பனிடத்தில் ஒரு நன்மையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக இல்லை, தகப்பனுக்கே நன்மை செய்கிற பிள்ளைகளாக, தகப்பன் விட்டு சென்ற பணிகளையே தொடர்ச்சியாக நிறைவேற்றுகின்ற அற்புதமான சந்ததியாக நாம் மாறிவிடுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். புரிந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அதைத்தான் என் ஜனம் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தை நான் எப்படி கைவிடுவேன்? எப்பிராயீமே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எவ்வளோ அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், எவ்வளவு சந்தோஷம் பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நம்ப முடியவில்லை. இவ்வளவு பெரிய தரிசனத்தை, இவ்வளோ பெரிய காரியத்தை ஒரு சிறு மனிதனிடத்தில் அவர் அழகாக சொல்லிட்டு போகிறார். ஆனால் 100 ஆண்டுகள் காத்திருக்கிறார். பெருக பண்ணுவேன் என்று சொன்னதற்கு 100 ஆண்டுகள் காத்திருக்கிறார். ஒரே ஒரு மகனை கொடுக்கிறார். அதன் பின்பாக அவனையும் டெஸ்ட் பண்ணும் பொழுது அதை பலிபீடத்திற்கு அழைத்து செல்லுகின்றார். அந்த நம்பிக்கை அவனை கைவிடவே இல்லை. பாருங்கள், தன் மகனையும் கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகிறார். எவ்வளோ பெரிய அர்ப்பணம்! அந்த அர்ப்பணத்தை ஆண்டவர் கனம் பண்ணி தான் இன்றைக்கு நம்மை பெரிய ஜனமாய், அவருடைய ஜனமாய் அவர் மாற்றியிருக்கிறார். உலகமெங்கும் கோடிக்கணக்கான 800 கோடி 780 கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 600க்கும் அதிகமான கோடி உள்ள ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். பல்வேறு விதங்களிலே அவர்கள் ஆராதிக்கின்றார்கள். பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் ஜனம், அவரை அறிந்து கொண்டிருக்கிற ஜனம், அவருக்காக செயல்படுகிற ஜனம், அவருக்காக தீவிரமாக நிற்கிற ஜனம். பிரியமானவர்களே, அவர்களைத்தான் என் ஜனம் என்று சொல்லுகிறார். அவர் விடவே இல்லை. பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினதை ஈசாக்குக்கு அதை கையளிக்கிறார். ஈசாக்குக்கும் அவனை பகைப்பதற்கு ஏராளமான பேர் வருகின்றார்கள். அவன் துறவு தோண்டுகிறான். இது ஏன் துறவு? இது எனக்கு ஏன்னா தண்ணி வந்துருச்சு, நல்லா இருக்குது, வேலை செய்ய மட்டும் உட்காந்துருந்தாங்க. ஒரு கிணறு வெட்டுறதுன்னா சாதாரண விஷயமா? ஒரு துறவு தோன்றது. ஏசேக்கும் சித்னாவும் அவன் தோண்டும் பொழுது ஏசேக்கை விட்டான்னு சொல்லி விட்டுட்டு போகணும். சித்னாவுக்கு வந்தால் சித்னாவையும் எங்களுடையதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அவர் வாக்கு பண்ணினபடி அவனுக்கு ரெகோபோத்தை கொடுக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான அந்த பூமியாக அவனுக்கு மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மகிழ்ச்சியிலே கர்த்தர் அவனை தொடர்ச்சியாக வழி நடத்துகிறார். அதிலிருந்து ஜனங்கள் பெருகி வருகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு, இஸ்ரவேல் என்கிற சந்ததி அப்படியே பெரும் கூட்டமாக கர்த்தரை தேடுகிறவர்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஆகையினால்தான் நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். சபை வாழ்க்கையில், சமூகத்தில் நாம் சேர்ந்திருக்கும் பொழுது கர்த்தரை தொழுது கொள்வதிலும் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பதிலும் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, என் ஜனம் நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் சரியாய் வழி நடத்தி செல்லுகிற ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா! இந்த நல்ல தேவனுக்கு நாம் நல்ல சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவர் அவர்களை அவருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அந்த உரிமை, உறவு எப்படி உண்டாகிறது? யோவான் நீங்கள் 3:12 வாசிக்கிறபடி அவருடைய நாமத்தின் பேரில் அதிகாரமுள்ளவர்களாய், அவர் விசுவாசிக்கிறவர்களாய் மாறும் பொழுது அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அந்த உரிமையை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம்! ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர்களை அவர் புதிதாக்குகிறார். ஒருவரும் கெட்டு போய்விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திக்கிறார். கொஞ்ச காலம் நீ என்னை விட்டு தூரம் போனாய், பரவாயில்ல, வா மகனே, உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி இளைய மகனுக்காக காத்திருந்த தகப்பன் முத்திரை மோதிரம் கொடுத்து அவனை அணைத்து கொண்டு முத்தமிட்டு பெரிய விருந்து படைத்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுகின்றார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரமாயிருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்திற்கு திரும்ப வாருங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகம்தான் நமக்கு ஒரு பெரிய பேரின்பம். அதுதான் மிக்க பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே
உங்களை என் ஜனம் என்று சொல்லுகிறார். நீங்கள் என் பிள்ளைகள், உரிமையோடு கூட சொல்லுகிறார். அவர் என் மேய்ப்பர். தாவீது சொல்லும்போது என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக இறங்குகிறது போல எல்லாவற்றையும் அழகாக சொல்கிறார். பார்த்தீங்களா? ரெண்டாவதாக அங்கே சொல்லும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் அளிக்கும் நன்மை அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, அந்த நன்மை தான் நமக்கு ஒரு பெரிய மகிமை, ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடும் பொழுது அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. சங்கீதம் 34 நம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டு, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக இருக்கும். அவர்களை தேடும் பொழுது அவரை தேடணும், தேடிக்கொண்டே இருக்கணும். எங்கே, எப்படி, என்ன, யாதுன்னு நம்ம அவரை விசுவாசித்து, அவருடைய இதயபூர்வமாய் அவரை நம்ம விசுவாசித்து தேடும் பொழுது நமக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அவரை தேடி பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உங்களுக்கு உதவி செய்வார். கைவிடவே மாட்டார். எஸ்றா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 84:11 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காமல் விடுவதே இல்லை. நன்மை எப்படி செய்கிறார் பாருங்கள். அவரை தேடும் பொழுது கொடுக்கிறார், உத்தமமாய் நடக்கும் பொழுது அவர் நன்மை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நன்மை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம். நான் அளிக்கும் நன்மை இந்த உலகம் கொடுக்கிறதல்ல, உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறதல்ல, இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது தான் அந்த நன்மையாக இருக்கும். அப்புறம் சங்கீதம் 125:4 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் நம்ம அவர் நினைச்ச முடியாது, நன்மை செய்ய முடியாது. இருதயத்தில் அக்கிரம சிந்தையோட வெறுப்போட அப்படி இருப்போனா ஆண்டவர் நன்மை செய்யவே முடியாது. அப்போ எப்படி இருக்கணும்? நல்ல இருதயமாய், செம்மையான இருதயமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, இன்னும் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, யாத்திராம 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். தேவன் பல்வேறு விதத்தில் நன்மைகளை செய்கிறார். ஜனம் பெருகுவதற்காக அவர் நன்மைகளை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய நன்மை பாருங்கள். அதனால் அவர்கள் பலத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு விரோதமாக பல காரியங்கள் எழும்பலாம். ஆனால் கர்த்தர் ஆங்காங்கே பல நபர்களை வைத்து நமக்காக அவர் வேலைகளை செய்து சரியாய் வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக அவர் வேலைகளை செய்வார். தேவ தூதர்களை அனுப்புவார். சில நபர்களை, சில வேலைகள் நடக்கலாம், அரசாங்கத்தில் இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம், இல்லை உங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாக பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது இந்த முழு நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் பயந்திருந்து உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம் மகிமையை செலுத்துவோம், அவருக்கு மகிமை செலுத்தும். அது ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சங்கீதம் 23 நீங்கள் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை அவர்தான் நன்மை, கிருபை அவர்தான் கிருபை. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். அது எப்போ ஜீவன் இருக்கிற நாள் மட்டும் அது தொடரணும். சங்கீதக்காரன் எவ்வளோ ருசி பார்த்தா அதை எழுதுவார் பாருங்கள். எவ்வளோ ஆசீர்வாதமாக எழுதியிருக்கிறார். அப்புறம் கர்த்தருடைய நன்மை நமக்கு உண்டாக வேண்டும். நான் அளிக்கும் நன்மை அப்படின்னு சொல்ல, அவருடைய அந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம அவரை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் அவருடைய சமூகத்தில் உத்தமமாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இருதயத்தில் செம்மையாக இருந்து உண்மையுள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு உபாகமம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக
கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டு பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண நன்மை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அவருடைய நன்மை நமக்கு பெரியது, இன்னதென்று விளங்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். மூன்றாவதாக இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுகிறார். திருப்தி ஆவார்கள். நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். முதலாவதாக என் ஜனம் என்று சொல்லுகிறார். ரெண்டாவதாக நான் கொடுக்கின்ற அந்த நன்மை என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக திருப்தி உண்டா. பல குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், பல மனிதர்களை பார்த்துருக்கிறேன். அவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் திருப்தி இல்லாமல் இருக்கும். எவ்வளோ பெரிய நன்மைகள் இருந்தால் கூட, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தால் கூட, எவ்வளவு இந்த உலகத்தின் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட அதில் அவர்களுக்கு ஒரு முழுமை இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. ஆம், யாரோட இருந்த நிறைவு இருக்குன்னா இயேசுவோடு கூட. அவர் தேடப்போல் அவருடைய வசனத்தை நாம் வாஞ்சிக்க 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 நமக்குள்ளாக ஒரு நிறைவு உண்டாகும். குறைவின் பாத்திரங்கள் மாறிப்போகும், நிறைவின் காரியங்கள் நமக்குள்ளே உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவரை நீங்கள் வாஞ்சிப்பீங்களா? இருதயமாகிய இந்த பலகையில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஆம், அவர் வந்த இடமெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். பேதுரு படகுல போகும்பொழுது இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான். ஆனால் இயேசு அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு இப்பொழுது கொஞ்சம் அப்புறம் தள்ளி வலையை போடுங்கன்னு சொல்கிறாரு. அங்கே மீனை வலையில் இழுக்கவே முடியல. மற்ற போட்டையும் சேர்த்து கூப்பிடுறான், மற்ற படகையும் சேர்த்து அவங்க கூப்பிடுறத பார்க்க முடிகிறது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். சீஷர்களெல்லாம் கடலில் பயணம் செய்யும் பொழுது ஆண்டவரும் அங்கே அந்த போட்டில் இருக்கிறார், அயர்ந்து நித்திரையாக இருக்கிறார். இப்பொழுது காற்றும் கடலும் அப்படி கொந்தளிக்கிறது, வீசுகிறது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, நிறுத்தி பார்க்குறாங்க, முடியல. அப்புறம் சொல்கிறாங்க, ஐயரே என்ன அப்படி சொல்லி அவர் 2 வார்த்தை சொல்கிறார், இறையாதே அமைதலாயிரு. பாருங்கள், இயேசு இருக்கும் பொழுது அங்கே ஒரு திருப்தி. திருப்தி அவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், இறையாதே அமைதல், அந்த வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கையில் கடல் கொந்தளித்த போல, காற்று வீசுகிறது போல நிறைய சமயங்களில் வாழ்க்கையே சிதைந்து போகிற மாதிரி இருக்கிறதா? பயப்படாதீங்க, இயேசு இருந்தால் போதும், இயேசு வந்தால் போதும். நம்முடைய படகுல, நம்முடைய வீட்டில் இயேசு இருந்தால் போதும். நீங்கள் கேளுங்க, உங்கள் பிரச்சனையில் இயேசு இருந்தால் போதும். என்னை நடத்துவார், என்னை சரியாய் வழி நடத்தி செல்வார். ஆமென். கரை சேர உதவி செய்வார். நீங்கள் முங்கி போகிற மாதிரி இருக்கலாம், ஒன்றுமே நடக்காமல் இருக்கலாம். இயேசு நமக்கு உதவி செய்கிறவர். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை படகை ஆமென் சேதப்படுத்துகிற எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் சகலவத்தையும் நேர்த்தியாய் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் சரியாய், நேர்த்தியாய், நிறைவாய் செய்து முடிப்பார். அப்போ தான் உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாகும். திருப்தி உண்டாகும். பாதாளத்துக்கும் திருப்தி கிடையாது, வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரிகிற அக்கினி சூளைக்கும் திருப்தியே கிடையாது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட திருப்தி எப்போ உண்டாகும்னா இயேசு வரும்பொழுது தான் நிறைவு. நிறைவுங்கிறதே அவர் தான். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், காண ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரும் இந்த ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க, இந்த ரசத்தை எங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஆண்டவர் எப்படி செய்தாருங்கிறது பந்து விசாரிப்புக்காரங்களுக்கு தான் தெரியும். அது பாருங்கள், அந்த ஜாடிகளெல்லாம் அந்த திருமண வீட்டுக்கு போகிறதுக்காக கால் கழுவிட்டு உள்ளே போகணும், அதுக்காக தண்ணியை மொண்டு வச்சுருந்தாங்க. இப்போ பந்து விசாரிப்புக்காரிடத்தில் இது எல்லாத்தையும் தண்ணியால் நிரப்புங்கன்னு சொல்கிறாரு. இயேசு ஆசீர்வதிக்கிறார் பூரணமாய். அவங்க இதுவரைக்கும் பரிமாறினதை காட்டிலும் பிந்தின ரசம் மிகுந்த சுவை உள்ளதாக இருந்தது. எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ இயேசு அங்கே நிற்கும் பொழுது அங்கே என்ன உண்டாகும்? திருப்தி உண்டாகும், மன நிறைவு உண்டாகும். அல்லேலூயா. இந்த ஆண்டில், இந்த நாட்களில் ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவரத்தை நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் கூட தைரியமாக கேளுங்க. ஆண்டவர் நிறைவே கட்டளையிடுவார். எந்த சூழ்நிலையானாலும் சரி, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட பல விரிசல்கள், உறவுகளில் போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் தெய்வ சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே
எங்களுடைய வாழ்க்கை ஒரு பூரணமாய் திருப்தியாய் அமையட்டும். அவர் கொடுக்கிற நன்மை தான் நமக்கு அந்த திருப்தி உண்டாகும். அங்கங்கே ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம், அதை யோசிக்காதீங்க. எந்த பொருள் வாங்கினாலும், எந்த காரியமானாலும், எந்த வேலையானாலும், ஆண்டவரே நீர் இதை நிறைவேற்றுவதற்கு பலன் தாரும், நீர் உதவி செய்யும் அப்படின்னு பாருங்கள். ஆண்டவர் பலனையும் தருவார், நிறைவை கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உங்களை கனம் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்கைகளையும் உங்களுக்கு செழிக்க செய்வார். நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது, நீங்களும் நானும் அவருடைய ஜனம் என்று அழகாக சொல்லுகிறார். நீங்கள் அவருடைய பிள்ளை தானா? அவருடைய பிள்ளைன்னா அவர் எழுதியிருக்கிற இந்த கடிதத்தை நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். அப்பாக நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கடிதத்தை நீங்கள் படிச்சு அவரோடு கூட அந்த ஐக்கியத்தில் இருக்கணும், பலப்பட்டு கொண்டே இருக்கணும், அவருடைய சாயலாய் மாறிக்கொண்டே இருக்கணும். அதை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, நான் அளிக்கும் நன்மை, அவருடைய நன்மை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த நன்மை தான் நமக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதில் வேதனையே இருக்காது. ஆமாம், மற்ற எல்லாத்துலேயும் சந்ததிகளில் பிரச்சனை வந்துடும். எங்கேயாவது ஒரு பொத்தல் பையில் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதில் ஆண்டோடத்தில் கேளுங்க, கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அது மகிழ்ச்சியாக மகிமையாக கர்த்தருக்கு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் செலவழித்து பாருங்கள். அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும், அதில் ஒரு பெரிய நிறைவு இருக்கும். உங்களுக்கு 100 ரூபாய் வந்தால் கூட அதில் ஒரு 10 ரூபாய் தேவனுடைய வேலைக்குன்னு சொல்லி, தேவனுடைய பணிக்கு, ஆலயத்திற்குன்னு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்புறம் செலவு பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும், மன சமாதானத்தை கொடுக்கும், எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். ஆண்டவர் அப்படி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், பெருகச் செய்வார். ஆம், இந்த நாட்களில் நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை ஆசீர்வதித்து உங்களுக்கு நிறைவான நன்மையை கட்டளையிடுவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். ஆமென். எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே நான் இப்படி வாழணும், எப்படி இருக்கணும், ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அதை நன்மையாக்கி தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவர் நீங்கள் எந்த சூழ்நிலையும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட நிலையாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இனி என்ன நடக்க போகுது அதை யோசிக்காதீங்க. இயேசு வரும் பொழுது எல்லா குறைவும் மாறிப்போகும். நீங்கள் அவர் மாத்திரம் வர்றதுக்கு இடம் கொடுங்க. இயேசுவே எனக்கு வந்து உதவி செய்யுன்னு கேளுங்க. எந்த சூழ்நிலையாலும் உங்களுக்கு அவர் மிகுந்த அற்புதத்தை செய்வார். அவன் உங்களை கைவிடவே மாட்டார். எப்பேற்பட்ட நபராக இருக்கலாம், பயப்படாதீங்க. சமரியா ஸ்திரீக்கு அவர் எவ்வளவு காரியத்தை செய்தார் யோசித்து பாருங்கள். எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார். அவர் போய் ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டார். யோசித்து பாருங்க. இந்த ஸ்திரீட்ட போய் பேசுகிறார அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவள் இயேசுவை கண்டவுடன், இயேசுவை வாஞ்சித்தவுடன் எல்லாரும் போய் கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்து இவர் தான் மேசியாங்க இவ்வளோ சொல்ல. இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. கர்த்தர் உங்களை அப்படி நிறைவாய் நடத்த போகிறார். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய களஞ்சியங்களை பூரணமாக்குவார், நம்முடைய எல்லைகளில் திருப்தியும் சமாதானமும் நன்மையும் உண்டு பண்ணப்படுவார். ஆண்டவர் உதவி செய்வார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உம்முடைய விசேஷித்த ஆசீர்வாதம் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஒருவரும் பறித்து விட முடியாதப்பா. அந்த நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தீமைகளும் மாறட்டும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெருக்கம், திருப்தி உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசுவாசத்தை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுகிற, விசுவாசத்தை குழப்புகின்ற எல்லா பிசாசனுடைய தந்திரங்கள் விலகட்டும். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நம்பிக்கை பெருகட்டும் அப்பா. விசுவாசம் பெருகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் கொடுக்கிற அந்த பூரண சமாதானம், பூரண நன்மை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில், எல்கைகளிலே, அவர் கையின் பிரயாசங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே அது பூரணமாய் உண்டாகட்டும். ஒரு திருப்தி உண்டாகட்டும் அப்பா. அவர்கள் எவ்வளவு உழைக்கிறார்களோ அதற்குரிய பலன் கிடைக்கட்டப்பா.
எவ்வளவு வேலை செய்கிறார்களோ அதற்குரிய நன்மைகளும் நம்முடைய பிள்ளைகள் பல மடங்காய் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் அப்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஐயோ, நான் குறைவுள்ள பாத்திரம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையை கசங்கி சுருண்டு வீணாய் போனது என்று சொல்லி எண்ணுகிற எந்த பிள்ளையானாலும் சரி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது எல்லாம் மாறும் அப்பா. அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. என் ஜனம் என்று சொன்னீரே ஆண்டவரே, ஒரு சமரியா ஸ்திரிக்கு ஆண்டவர் நீர் இறங்கி அற்புதத்தை செய்து அவளை அணைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே, எவ்வளவு பேருக்கு அந்த சுவிசேஷத்தை எடுத்து சென்றாள் அப்பா. அப்படி உடைய பிள்ளைகளை நீர் மாற்றி விடுவீராக. ஆமென். ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் நீர் ஆசீர்வதியும். உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த பெருக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா கரடு முரடானவைகள் மாறட்டும், எல்லா பள்ளங்களும் ஆண்டவரே நிரம்பட்டும். ஆவியினால் கர்த்தருடைய வல்லமையினால் நிரம்பட்டும். தேவரீர் ஆமென். இவர்களுக்கு விரோதமாக எழுதியிருக்கிற பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கேன்சல் பண்ணுறப்போ அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்து நிமித்தமாய் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் என் ஜனம் என்று சொல்லி அதன் மேலே நான் வைராக்கியமாக இருப்பேன் என்று சொன்னவர் உடைய பிள்ளைகளை நீர் தொடர்ந்து வழி நடத்தும் அப்பா. அவளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், பூரணமாய் பெருக பண்ணும். சகலவற்றையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அளிக்கிற நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். பயப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டில் இந்த பொங்கல் விடுமுறையிலையும் நம்ம சிறப்பாக லேவியர் முகாம் ஆமென் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் அடைக்கல பட்டணத்தில் ஆமென் அங்கே தூய பவுலின் ஆலயம் என்கிற ஒரு CSI தூய பவுலின் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலய வளாகத்திலும் அதை ஆமென் அருகில் உள்ள இடங்களிலும் தங்குவதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. 3 நாட்கள், சரிதானே? ஜனவரி 14, 15, 16 நீங்கள் வாருங்கள். நாம் சேர்ந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மை பெற்றுக்கொள்ளும். அவருக்கென்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.